நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆவியானவரே, அப்பா இயேசுவே, உந்த நாம உயர்வுக்காக அப்பா, அப்பா நாம மகிமைக்காக ஆண்டவரே, இதோ நாங்கள் ஆண்டவரே ஒரு குடும்பமாய் கூடி ஆண்டவரே ஒருமனப்பட்ட ஆவியோடு இன்று ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் உமது ஆண்டவரே சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த அருமையான கூடுகையிலே அப்பா நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே பெரிய காரியங்களை இன்று செய்ய போகிறீரப்பா. நீர் பரமேறிய நாளிலே திருச்சபை கொண்டாடுகிற திருச்சபைகள் கொண்டாடுகின்ற இந்த பரமேறிய நாளிலே அப்பா, இந்த 40வது நாளிலே அப்பா, அப்பா நீர் ஆண்டவரே அப்பா நீர் பரமேறியதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அப்பா உன் அப்போஸ்தலர்கள் மீது நீர் சொன்னீரே அப்பா, அப்பா அதை நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, இன்று நாங்கள் ஆண்டவரே உமது வார்த்தையை ஆண்டவரே எங்கள் சிந்தைக்குள்ளே கொண்டு வருகிறோம் அப்பா, எங்கள் ஆவிக்குள்ளே கொண்டு வருகிறோம் அப்பா, எங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம் அப்பா. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மாம்சத்திலே இந்த ஆராதனையை ஏறெடுக்காமல் ஆண்டவரே சுத்தமாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியோட வல்லமையினாலே, அவருடைய வரங்களினாலே, கனிகளினாலே, அவருடைய நடத்தலினாலே இந்த ஆராதனையை முற்றிலுமாய் நாங்கள் ஜெயம் எடுக்க ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடுவாராக. எங்கள் மீது விசேஷித்த அபிஷேகத்தை, இந்த 40வது நாள் பரமேறிய அபிஷேகத்தை எங்களுக்கு இந்த நாளிலே தந்தருளும்படியாய் நாங்கள் அவரிடத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தரைமட்டம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா நீர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறீரப்பா. ஆம் ஆண்டவரே, ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விசேஷித்த அனால்டிங் அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த அபிஷேகத்திலே நாங்கள் மரண பரியந்தம் ஆண்டவரே, ஆண்டவரே இடமோ வலமோ முன்போ பின்போ ஆண்டவரே திரும்பாத வண்ணம் ஆண்டவரே சிலுவையிலே கல்வாரி பலியை மாத்திரம், கல்வாரி சிலுவையை மாத்திரம் நாங்கள் நோக்கி ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை செம்மையாய் கொண்டு போக ஆண்டவரே ஒரு விசேஷித்த அனால்டிங் அபிஷேகத்தை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு இந்த ஆராதனையை ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா அப்பா உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். யெசய்யா ஸ்தோத்திரம், யெசய்யா ஸ்தோத்திரம், யெசய்யா ஸ்தோத்திரம், யெசய்யா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உலகம் பெருக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். யெசய்யா ஸ்தோத்திரம், யெசய்யா ஸ்தோத்திரம், யெசய்யா ஸ்தோத்திரம், யெசய்யா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணின்
எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நாம் தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் என்பதற்கு முழு அர்த்தம் நன்றி பலி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நீர் செய்ததற்கு நன்றி அப்பா. இந்த மாம்சத்திலே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒரு பொக்கிஷத்தை வைத்திருப்பதற்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவி என்னும் அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த மாம்சத்துக்குள்ளே, இந்த ஆவிக்குள்ளே இந்த ஜீவனை வைத்ததற்கு நன்றி அப்பா. உமது ஜீவனை வைத்ததற்கு நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சிலுவை கல்வாரியினுடைய பலியினாலே, உமது மரணத்தினாலே அப்பா எங்களுக்கு ஒரு புதிய ஜீவன் உண்டானதப்பா. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்கு நீர் இன்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, உமது ஆவியின் வல்லமையினாலே நாங்கள் நிலை நிற்க அப்பா. இந்த ஆவியானவருடைய ஆண்டவரே அந்த பிரசன்னத்துல நாங்கள் நிரம்பி இருப்பதற்காக அப்பா, இந்த ஆராதனை நீர் முன்குறித்து வைத்த இந்த ஆராதனை அப்பா, நான் முற்றிலுமாய் உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை அப்பா ஆண்டவரே உமக்கு உகந்த சுகந்த வாசனை பலியாய் மாறும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, மாமிசத்தில் இருக்கிற நாங்கள் பலவீனமானவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களிடத்திலே பாவம் மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே பாவத்தை வென்ற நீர் ஆண்டவரே, பாவமே ஆண்டவரே பாவத்தை சங்கரித்த நீர் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலகத்தை ஜெயித்த நீர், ஜெய வீரராய் ஜெய கம்பீரராய் ஆண்டவரே யெகோவா நீசியாய் ஜெய கொடியாய் இருக்கிற நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருபடியாய் ஆண்டவரே, பாவத்திலிருந்து நாங்கள் ஜெயம் எடுக்க ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில அப்பா உலகத்தின் காரியங்களிலிருந்து ஜெயம் எடுக்க ஆம் ஆண்டவரே, பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், உயிர் தரும் பிரமாணத்துக்குள்ளே நாங்கள் வந்து எங்களை கூட்டி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, ரோமர் 8:2 சொன்னபடி நாங்கள் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக கையை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளே ஜீவன் வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்குள்ளே நீர் வந்ததற்காக கொலோசையர் 1:26 படி 21, 26, 27 படி கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையால் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறார் என்பதை ஆண்டவரே இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற அவரை அப்பா, எங்கள் ஆவியிலே இருக்கிற அவரை, எங்கள் ஆத்துமாவிலே இருக்கிற அவரை நாங்கள் கண்டு உணர அப்பா, எங்கள் மன கண்களை இன்று திறந்ததற்காக, ஆவிக்குரிய கண்களை இன்று திறக்க போவதற்காக ஆண்டவரே, இன்னும் அந்த திறந்த கண் முழுமையாய் ஆண்டவரே ஆவிக்குரிய மண்டலத்திலே நாங்கள் செல்லும்படியா ஒரு கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்கள் ஆராதனை அப்பாவை நோக்கி அப்பா. பாடல் எண் 235. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா அப்பா உங்களிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்தும சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்தும சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. வாக்குவாதம் பொறாமை நீ தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா. உமக்காய் வாழும் எண்ணங்கள் என்று உமக்காய் வாழும் எண்ண வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
நன்றி அப்பா. அப்பா என்னை அர்ப்பணித்த பொழுது ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி அப்பா. அப்பா இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவரே எங்கள் உள்ளம் களி கூர்ந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்ததை ஆண்டவரே நாங்கள் உணர்வு பூர்வமாய், ஆவி பூர்வமாய், ஆத்ம பூர்வமாய் ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து விட்டோம் ஆண்டவரே, உம்மிடத்திலே சரணாகதி அடைந்து விட்டோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே களி கூறல் ஆண்டவரே, ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே, ஒரு சந்தோஷம் ஆண்டவரே, ஒரு சமாதானம் ஆண்டவரே, ஒரு மீட்பு ஆண்டவரே. நான் மீட்கப்பட்டவன் இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் காயத்தினாலே, இயேசுவின் தழும்புகளினாலே, அவர் கல்வாரியின் மரணத்தினாலே நான் மீட்கப்பட்டவன், அவருடைய நாமத்திலே மீட்கப்பட்டவன், அவருடைய இறப்பிலே மீட்கப்பட்டவன், அவருடைய உயிர்ப்பிலே மீட்கப்பட்டவன். நான் இயேசுவின் பிள்ளை, பயம் எனக்கு இல்லை. ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அருமையான சாக்கியத்தை இன்று எங்களுக்கு கொடுத்ததற்காக அதை சந்தோஷத்துடன் களிகூற நாங்கள் பாட போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷத்துடன் பாட போகிறோம், உற்சாகமாய் பாட போகிறோம் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு பாட போகிறோம். பாடல் எண் 285. ஹalleluya. நன்றி இயேசுவே, உமக்கு உமக்கு நன்றி, ஒருவருக்கு மாத்திரம் நன்றி. ஆவியான தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. எங்களிலிருந்து நீர் பேசுகிற ஆவியானவரே, எங்களிலிருந்து நீர் ஆராதனை நடத்துகிற ஆவியானவரே, எங்கள் நாவிலிருந்து நீர் வெளிவருகிற ஆவியானவரே, வார்த்தையாய் வந்த இயேசுவே, வார்த்தையாய் இருக்கிற இயேசுவே, வசனமாய் இருக்கிற இயேசுவே, வாக்கியமாய் இருக்கிற இயேசுவே, ஆவியாய் இருக்கிற இயேசுவே, அனலாக்குகிற இயேசுவே, எங்கள் அக்கினியை ஆண்டவரே இன்னுமாய் மரி ஆண்டவரே, ஆண்டவரே அது அனல் மூட்டி எரியும்படியாய் இந்த நேரத்தில் ஒரு அபிஷேக வல்லமையை கொடுப்பதற்காக நீர் இறங்கி வந்திருக்கிறீர் அப்பா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இறங்கி வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் இன்று எங்களோடு இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுப்போமா? கையை நல்லா உற்சாகமா தட்டி. சிங்காசனத்தில் இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், நமக்குள்ளே இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய சாக்கியம். ஹalleluya. நல்ல உற்சாகமா பாடுவே, மகிழ்வே, கொண்டாடுவே, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே, பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, ஐயா இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. கைகளை உயர்த்தி நன்றி, 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 நன்றி. கல்வாரி பலியாலே என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 நன்றி. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. இயேசுவே உம்
இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. ரிமபலகரா நன்றி நன்றி நன்றி. நல்ல உற்சாகம். நன்றி நன்றி நன்றி. உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். உம்மோடு இணைத்தீரையா உம் மிகுந்த இரக்கத்தினார். ஐயா உம்மோடு இணைத்தீரையா உம் மிகுந்த இரக்கத்தினார். நன்றி 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 நன்றி. வாழ்வளிக்கும் பூச்சுளிரே வழிகாட்டும் தெய்வம் நீரே. வாழ்வளிக்கும் ஊற்று நீரே வழிகாட்டும் தெய்வம் நீரே. புயலில் புகலிடமே கடும் வெயிலில் குளிர் நிழலே. புயலில் புயலில் புகலிடமே கடும் வெயிலில் குளிர் நிழலே. நன்றி 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 நன்றி. பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. உமது பேரன்பு அது துணை மேலானது. உமது பேரன்பு அது துணை மேலானது. நன்றி 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 நன்றி. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நீ செய்த பெரிய காரியங்களுக்கு நன்றி அப்பா. எபினேசரே இதுவரை காத்தீர இனிவரை இனியும் வருங்காலங்களில காக்கிற என் தேவனே, எங்களை காண்கிற தேவனே, எங்களை மீட்கிற தேவனே, எங்களை அபிஷேகிக்கிற தேவனே, ஒரு வல்லமுள்ள கரம் எங்களோடு இருக்க அப்பா. எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மறக்காத தேவனே, எங்களை மறவாமல் ஆண்டவரே, எங்களை எந்நாளும் உள்ளம் கையிலே பொறித்து வைத்திருக்கிற தேவனே, எங்களை அபிஷேகிக்கிற தேவனே, எங்கள் ஆற்றலான தேவனே, எங்களுக்காக ஜீவ நீரூற்றை இருதயங்களிலே புறப்பட பண்ணுகிற பரிசுத்த ஆவியை கொடுத்த அன்பு தெய்வமே, இதோ உமது பாதத்திலே ஓடி வந்திருக்கிறோம் அப்பா. உற்சாக பலியை செலுத்துகிறோம் அப்பா. ஆவியின் கனிகளாக எங்களை மாற்றி அப்பா எங்களிடத்திலே ஆண்டவரே நீர் கொடுத்த கொடையை வெளிப்படுத்தும்படியாய் வெளியரங்கமான ஆண்டவரே காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில வெளியரங்கமாக ஆண்டவரே காணாத ஆசீர்வாதங்கள், காணாத அபிஷேகங்கள், காணாத ஆண்டவரே ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் இன்று காணும்படியான ஒரு நாளாக இன்று ஆண்டவரே நீ முத்தரிக்கப்பட்டதை எல்லாம் வெளியரங்கமாக்குற நாளாக, எங்களுக்கு ஒரு புதிய வல்ல அபிஷேகத்தை கொடுக்கிற நாளாக, மன மகிழ்ச்சிய நாளாக, கொடை கொடுக்கிற நாளாக, எங்களை பெரிய காரியங்களை வைக்க போகிற ஒரு வல்ல அபிஷேகத்தின் நாளாக
ஜீவ கிரீடத்தை கொடுக்க ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ள தகுதியுடையபடியா இந்த நாளை மாற்றி எங்களை ஒவ்வொருவரும் உமது வல்ல அபிஷேகத்தினாலே, உமது வாக்குறுதியினாலே, உமது வல்லமை உள்ள வாக்குத்தத்தத்தினாலே புறப்பட பண்ண போகிற கிருபைக்காக ஒரு புதிய அனாட்டிங்கை அப்பா, ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த நாளிலே ஊற்ற போவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்பா இன்று உம்மை நோக்கி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் 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 ஆண்டவரே. 54ஆம் பாடல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. நன்றி 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 அப்பா. நன்றி 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 அப்பா. நன்றி 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 அப்பா. Thank you Jesus. Thank you Holy Ghost. நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி அப்பா. இந்த இடம் முழுவதும் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. நன்றி அப்பா. நீ சர்வ வல்லவரே. Almighty Jesus. The mighty name of Jesus. Hallelujah. சர்வ வல்ல இயேசுவின் நாமத்துக்கு, எங்கள் ஆண்டவருடைய நாமம் மகிமை உள்ள நாமம், அந்த ஒரு நாமத்துக்கு முழங்கால் யாவும் மண்டியிடும். Hallelujah. Hallelujah. நல்லவராம் இயேசுவை, வல்லவராம் இயேசுவை வாயார துதிப்போம், நெஞ்சார துதிப்போம். ஆண்டவரே இருதயம் முழுவதும் உம்மாலே நிரப்பப்பட்டிருப்பதற்காக நன்றி அப்பா. அதன் முத்தாய்ப்பாய் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அல்லவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே சுவை ஆராதிப்பேன். ஆமா ஆண்டவரே உம்மை ஆராதித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை பாடினோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே ஆண்டவரே அப்பாவுக்கு மகிமை செலுத்தினோம்ப்பா. அப்பாவை நோக்கி பார்த்தோம் அப்பா. ஆனால் ஆண்டவரே இன்று எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே அதி அதி முக்கியமாய் உம் பிரசன்னம் வேண்டும் அப்பா. ஆமா ஆண்டவரே உம் பிரசன்னம் இல்லாமல் எங்களால ஒன்றும் செய்ய கூடாது ஆண்டவரே. ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம் பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இல்லாம ஆண்டவரே எங்களால ஒன்று கூட முடியாது
ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உம் பிரசன்னத்திற்காக ஆண்டவரே, எல்லாம் அவருடைய பிரசன்னத்திற்காக நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவருடைய பிரசன்னம் எனக்கு வேணும். கேளுங்க எல்லாம். அப்பா, அவங்க பிரசன்னம் எங்களுக்கு வேணும். அப்பா, அப்பா, அவங்க பிரசன்னம் எனக்கு தேவைப்பா. அப்பா, அவங்க பிரசன்னம் இல்லாம ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா, அந்த உலக வாழ்க்கையில அப்பா நாங்க பிரசன்னத்தை விட்டு விலகி போன ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு இருப்பதெல்லாம் என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே, இதோ பயத்தோடும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் பிரசன்னத்திற்காக உம் அண்டையில ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாரும் சுவாமி. அப்பா, பிரசன்னத்தை கொடுக்க முடியாது. உம் திருமுகத்தின் வெளிச்சம் எங்கள் மீது வரும்படியாய், அப்பா, கண்களில தயவு கிடைக்கும்படியாய் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, உமது சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அந்த சமாதானத்தின் வழியாக ஆண்டவரே, என் இருதய மகிழ்ச்சியாலே கலிகூறும்படியாய், அப்பா, என்னுடைய உள்ளமெல்லாம் பொங்கி பொங்கி வலியும்படியாய், ஜீவ நீரூற்றுதல் புறப்பட்டு ஓடும்படியாய், அது தேசங்களை, ஊட்களை, நாட்களை எல்லாம் கலப்பும்படியான ஒரு வல்லமை உள்ள ஆண்டவரே பிரசன்னம் எங்களிடத்தில் பொங்கி வலியும்படியாய், உமது பிரசன்னத்தினாலே ஆண்டவரே, உம் பிரசன்னம் இல்லாமல் எங்களாலே அப்பா ஒன்றும் செய்ய கூடாது ஆண்டவரே, முடியாது ஆண்டவரே. இதோ உமது சமூகத்திலே, உம் சன்னிதானத்திலே, உம் திரு தூயகத்திற்கு முன்பாக இதோ நீர் எழுந்தருளி இருக்கிறீர். என் ஆவியிலே எந்த இடத்திலேயும் என்னை நீ ஆராதிக்க நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சமாரியா ஸ்திரீயிடத்திலே நீ சொன்னதே ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த இடத்திலே உம் பிரசன்னம் நிரம்பி இருப்பதற்கு நன்றி கூறுகிறோம். கையை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நல்ல கையை தட்டி, நல்ல தட்டி, கையில தட்டி. 147 பாடல் எண் 147. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus, நன்றி அப்பா. ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் போதுமையா. பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா, 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 தேவ பிரசன்னா. ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. போதுமையா. அதிகாலையில் தேடுகிறேன், அதிகாலையில் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா, ஆஹா பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உன் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா, ஆஹா பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா, பிரசன்னா, தேவ பிரசன்னா, 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 தேவ பிரசன்னா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே.
ஆட்கொண்ட அதிசயமே ஆட்கொண்ட அதிசயமே ஆறுதலே அடைக்கலமே ஆறுதலே அடைக்கலமே பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா துதியினிலே வாழ்பவரே துதியினிலே வாழ்பவரே துணையாளரே என் மனவாளரே துணையாளரே என் மனவாளரே பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா அநாதி தேவன் அடைக்கலமே அநாதி தேவன் அடைக்கலமே அவர் புயங்கள் ஆதாரமே அவர் புயங்கள் ஆதாரமே பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா ராஜாக்கும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாக்கும் பிரசன்னம் போதுமையா சகாயம் செய்யும் கேடகமே சகாயம் செய்யும் கேடகமே மகிமை நிலை பகயமே மகிமை நிலை பகயமே பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா சீர்படுத்தோம் சிருஷ்டிகரே சீர்படுத்தோம் சிருஷ்டிகரே திறப்படுத்தோம் துணையாளரே திறப்படுத்தோம் துணையாளரே பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா பலப்படுத்தோம் போதகரே பலப்படுத்தோம் போதகரே நிலை நிறுத்தோம் நாயகரே என்னை நிலை நிறுத்தோம் நாயகரே பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா நாம் எல்லாம் எழும்பி 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 நின்று அவரை துதிப்போமா அந்த வல்ல நல்லவரை துதிப்போமா வாயார நெஞ்சார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அபிஷேக மண்டலத்தை இன்று நமது கொள்ளும்படியாய் ஆண்டவரே மகிமையின் மேலும் இந்த இடத்திலே மூடும்படியாய் தேவ கிருபையினாலே நாம் எல்லோரும் இந்த இடத்திலே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க தேவன் திருவுளம் கொண்டதற்காக தேவன் கடாசித்ததற்காக இந்த நேரத்திலே தேவனை மகிமைப்படுத்தி கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி என் அன்பு ஆண்டவரே இதோ இந்த நாளிலப்பா நீர் முன்குறிக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதமான இந்த நாளிலப்பா நீர் எங்கள் மத்தியிலே மிக பெரியவரா சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற நீர் இன்று எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஐயா உம்மை துதிக்கிற
துதிக்கிறோம். எல்லாம் வாய திறந்து நல்லா துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். ஹalleluya ரிஷகலபா துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அகிலத்தை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் வார்த்தையானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவரே, சிங்காசனத்தில் இருக்கிற என் நல்ல தேவனே உம்மை நோக்கி பார்த்து துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, 24 மூப்பர்களும் ஆண்டவரே தங்களுடைய கிரீடங்களை ஆண்டவரே முன்பாக வைத்து தாழ வணங்கி உம்மை துதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே முழந்தாலே அப்பா துதிக்கிறது போல ஆண்டவரே இப்பொழுது கைகளை விரித்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே சரணாகதி அடைகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி துதிக்கிறோம் ஆண்டவரே. தூயவரே உம்மை துதிக்கிறோம். எபினேஸ்வரே உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேலரே உம்மை துதிக்கிறோம். நீதி செய்கிற தேவனே துதிக்கிறோம். நித்தியமானவரே துதிக்கிறோம். நிரந்தரமானவரே துதிக்கிறோம். எபினேஸ்வரே துதிக்கிறோம். என்றென்றும் இருக்கிறவரே துதிக்கிறோம். எங்களை காண்கிறவரே துதிக்கிறோம். எங்களை காக்கிறவரே துதிக்கிறோம். எங்கள் மீது அன்பை பொழிகிறவரே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஏதாவது நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, விட மாட்டோம் ஆண்டவரே. யாக்கோபை போல ஆண்டவரே, நாங்கள் யாக்கோபை போல ஆண்டவரே அந்த யாப்போ நதியிலே அப்பா அந்த நதிக்கரையிலே அப்பா அவர் துதித்ததை போல அவரோட போராடியதை போல நாங்கள் துதியிலே போராடி கொண்டிருக்கிறோம் அப்பா. இன்று எங்களுக்கு நீ தர வேண்டும் ஆண்டவரே. இந்த பட்டணத்தை மறுரூபமாக்க இந்த அருமையான தாயின் தகப்பனை கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கு உற்றுணையாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. பலவீனத்தின் ஆவிகள் எங்களை விட்டு நீங்கும்படியாய் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமையின் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கனிகளை கொடுக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த தேவன். பரலோகத்தில் இருந்து எங்களுக்காக ஆண்டவருடைய தூதர்கள் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே நல்லவரே நல்லவரே, என் இயேசு நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வியாதி. அவருடைய நாமம் மகா மகிமைக்குரிய நாமம். அவர் போற்றுதலுக்குரியவர், அவர் அஞ்சுதலுக்குரியவர், அவர் ஆராதனைக்குரியவர், அவர் மகிமைக்கு பாத்திரர். ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இன்னுமா ஆண்டவர் இன்னுமா சத்தமாய் துதிப்போம், சத்தமாய் துதிப்போம். சத்துருவை சங்கரிப்போம். அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தது போல துதித்தது போல நாம் என்று துதிப்போம். துதியின் மக்களாய் மாறுவோம். துதியின் மக்களாய் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி வந்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, எங்கள் ஆவியின் கண்களை எங்கள் மன கண்களை இந்த நாளிலே திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே இந்த ஆராதனை மகிமை உள்ள ஆராதனை ஆண்டவரே. இந்த இடம் மகிமை உள்ள இடம் ஆண்டவரே. இந்த இடத்துல மகிமை மேகம் மூடிக்கொண்டிருக்கிறது அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உமது அன்பு கரம் தொட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் மத்தியில நீ நடந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறீர். எங்களை நேசிக்கிறீர் அப்பா. எங்கள் மீது அன்பா இருக்கிறீர் ஆண்டவரே. உன் கட்டளைகளை கைக்கொள்ள அப்பா எங்களுக்கு வேண்டிய ஆத்தும பலத்தை ஆவிக்குரிய பலத்தை இந்த நாளிலே தரும்படி துதிக்க நல்ல வாயை திறந்து சத்தமா வாயை திறந்து நல்ல வாயை திறந்து ஹalleluya ஹalleluya ரிகலவாதா ரபாஷகரமோ ஓரவே ஹதரவா ஷலவா ஓதவா ஹந்தரியாதா ஷேகே மாலதரவா. ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இன்று நான் ஒரு காரியம் செய்வேன் என்று எனக்கு வாக்களித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா உன் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இதோ ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்கப்பா. ஒரு மனம் இல்லை என்றால் ஆண்டவரே அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு மன தாரும் ஆண்டவரே. எங்களை எல்லோரும் ஆண்டவரே ஆதி திருச்சபையர் ஒன்றுபட்ட மனதோடு துதித்த போது அந்த இடம் அசைந்தது. அந்த மேல்மையாடி வீடு அசைந்தது ஆண்டவரே. ஆவியானவர் பலத்த காற்றோடு இறங்கி நீராண்டவரே. அந்த அனுபவம் இன்று எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, விரும்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிறோம் அந்த நாளை இந்த நாளாய் மாற்றிக் கொள்ளும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இன்று நீ பரமேறிய நாள் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையை ஆண்டவரே நீ சீர்படுத்திய நாள் ஆண்டவரே. நீ ஆண்டவரே ராஜ்யத்தை கட்டுமானம் செய்து ஆண்டவரே நீ பரலோகத்துக்கு தந்தையிடம் எழுந்தருளியது எங்கள் திருச்சபை வழியாக நாங்கள் இன்று நினைவு கூர்ந்திருக்கிற நாள் அப்பா. இந்த நாளை ஆண்டவரே சாதாரணப்பட்ட நாள் அல்ல ஆண்டவரே. இந்த நாள் மகிமையின் நாளாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில மாற்றி கொடுக்கப்படுகிறார் அப்பா. இந்த வீடு ஆண்டவரே மகிமை நிறைந்த வீடு ஆண்டவரே. இந்த வீடு ஜெப வீடு ஆண்டவரே. இந்த வீட்டில ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உன் கண்களும் விழிகளும் செவித்தும் ஆண்டவரே திறந்து பார்க்கிறீர் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம்
கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. இந்த இடத்துல நீர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறப்பா. இந்த இடத்துல நீர் நடமாடி கொண்டிருக்கிறப்பா. இந்த இடம் உம்முடைய இடம் அப்பா. நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் அப்பா. நீர் அபிஷேகித்த இந்த இடம் அப்பா. இந்த இடம் ஒரு ஏழு பெத்தேலப்பா. இந்த இடம் ஒரு ஏழு பெத்தேலப்பா அப்பா. இந்த இடத்துல வாங்கப்பா. எல்லாம் வாஞ்சையோடு 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 உற்சாகமாய் உற்சாகமாய் அப்பாவை நோக்கி அப்பாவை நோக்கி அப்பாவை நோக்கி உற்சாகமாய் கூப்பிடுங்க. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவும் போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவும் போதாதையா. மூழ்கி மூழ்கி நீந்தனுமே, மூழ்கி மூழ்கி நீந்தனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கையை தட்டி நல்ல உற்சாகமாய் கையை தட்டி நல்ல ஆண்டவரை ஆண்டவரை இன்று நாங்கள் பெற்றுக் கொண்டதற்காக, உன் பிள்ளை என்ற தகுதியை கொடுத்ததற்காக, மீட்கப்பட்டவர்கள் என்ற உறுதியை கொடுத்ததற்காக, ஆண்டவரை இந்த இடத்திலே உமது எங்கள் ஆவியில ஒரு அபிஷேகம் இறங்கியதற்காக, எங்கள் ஆத்மாவிலே பலன் அடைந்ததற்காக, எங்கள் சரீரம் மறுரூபப்பட்டதற்காக, மறுபடியும் நாங்கள் பிறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. எல்லாம் நன்றி. வாய திறந்து நன்றி அப்பா, நன்றி ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்லா அமர்வோம். அல்லேலூயா. 18ஆம் சங்கீதம். அல்லேலூயா. திருப்பாடல் 18. அல்லேலூயா அல்லேலூயா. 10ல இருந்து நம்ம வாசிக்க போறோம், 1ல இருந்து 10 வரைக்கும். அல்லேலூயா. இந்த சங்கீதத்துல என்ன சிறப்புனா, இது மன்னருடைய வெற்றி பாடல். அல்லேலூயா அல்லேலூயா. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 22ல 1ல இருந்து 51 வரைக்கும் ராஜா தாவீது ராஜா வெற்றி பெற்றத, அந்த வெற்றி பெற்ற வெற்றியினால, அந்த மகிழ்ச்சியினால, அல்லேலூயா, ஆண்டவரே இந்த சங்கீதத்தின் வழியாய் இது யாருக்கு எழுத சொல்லியிருக்காரு? இந்த பாடகர் தலைவரான ஆண்டவரின் அடியாராகிய தாவீது தம் எதிரியை கையில் நின்று சவுலின் கையில் நின்றும் அவரை தம்மை விடுவித்த போது அவரை நோக்கி பாடினது. அப்ப எப்படி பாருங்க, அவர் ஒரு வெற்றியை கொடுத்தோன்னே நம்ம என்ன செய்வோம்? அடுத்தவங்கள்ட்ட நம்ம என்ன செய்வோம்? அடுத்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனா தாவீது என்ன சொல்றாரு? வெற்றியை முதல்ல யாருக்கு சொல்றாரு? தன்னை உண்டாக்கின, உருவாக்கின, தன்னை ஸ்திரப்படுத்தி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின ராஜாதி ராஜாவான தன் ஆண்டவரிடத்திலே அவர் எப்படி ஊற்றுகிறார் இருதயத்தை, அப்படியே இருதயத்தை திறந்து ஊற்றுகிறார். நன்றியப்பா. நல்லா சொல்லுங்கப்பா. அவர் தாவீது அன்னைக்கு சொன்னது கிடையாது, இன்னைக்கு நம்ம சொல்லணும். இந்த இடத்துல சாமானியனா இருக்கிற நம்ம, ஒன்றுக்கும் இல்லாம தூசியும் குப்பையும் சாம்பலும் அப்பா ஒன்றுக்குமே உதவாத நம்ம ராஜாதி ராஜோட வார்த்தையை சொல்ல வச்சதுன்னா நமக்கு எவ்வளவு பெரிய சாக்கியம் பாக்கியம். கையை தட்டி ஒரு மகிமையை முதல்ல சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா இது சொல்றதுக்கு தகுதியே இல்ல. ஏன்னா அவருடைய மாண்பை நினைச்சு பார்த்தா, அவருடைய வல்லமைகளை நினைச்சு பார்த்தா, அவருடைய பெரிய காரியங்களை நினைச்சு பார்த்தா
தாவீதை விட நம்ம அதிகமா நன்றி சொல்லணும். கையை தட்டி ஆண்டவருக்கு. தாவீது ஒரு பங்கு சொன்னாருன்னா, தாவீது நிறைய சங்கீதம் எழுதானா நம்ம தினந்தோறும் சங்கீதத்தால அப்பாவுக்கு போடணும். ஏன்னா அப்படி அப்பா நமக்கு செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம நிக்கிறது அவருடைய சுத்த கிருபையினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, தேங்க் யூ ஹோலி கோஸ்ட். நன்றி அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அவர் உரைத்தது, அவர் சொன்னதுதான். ஆமென். அவர் உரைச்சாரு தாவீதுக்கு, நான் சொல்றேன்டா, நீ போ, எதிரிய உன் கையில ஒப்பு கொடுப்ப, நீ போ, வெற்றி பெறுவாய், என் வார்த்தையின்படி நீ யுத்தம் செய்தார், வெற்றி பெறுவாய். அவர் உரைத்தது. ஆமென். என் ஆண்டவர் உரைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆற்றலாகிய ஆண்டவரே. அப்படின்னா முழு வல்லமை அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே. ஆற்றல் வல்லமை எல்லாம் யாரு? ஒண்ணுமே கிடையாது, வெறும் தண்ணி. இது உள்ளுக்குள்ள இருக்கிற பூரா 80% தண்ணி, 20% மாமிசம், ஒண்ணுமே இல்ல. ஆனா இதுக்குள்ள ஒரு ஆற்றலை வைக்கிறார், இதுக்குள்ள ஒரு வல்லமை வைக்கிறார். பிசாசை நடுங்க வைக்க முடியும், வானத்தையும் பூமியையும் நிப்பாட்ட முடியும், வானத்தில் இருக்கிற சந்திரனை நிப்பாட்ட முடியும், வானத்தில் இருக்கிற சூரியனை நிப்பாட்ட முடியும். இந்த மனிதனுடைய வார்த்தையில யோசுவாக்கு செய்து காமிச்சார் என் ஆண்டவர். அவருடைய வாயில ஒரு வார்த்தையை வச்சார், நின்னு ஆயிலோனை கிபியோனை தரித்து நெல் என்று சொன்னோன அவர் தரித்து நின்னுச்சு. அப்படிப்பட்ட ஆற்றலை என் ஆண்டவர் கொடுப்பார், கொடுத்திருக்கிறார். சாட்சி புஸ்தகம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதத்தான் சொல்றாரு, என் ஆற்றல் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரே என் கற்பாரை. நான் கல்லு மாறி நிக்கிறேன்னா, இன்னைக்கு என்ன சுத்தி எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ பெலிஸ்திய, எத்தனையோ அசிரிய, எத்தனையோ அம்மன் புத்திரன், எவன் வந்தாலும் நான் கற்பாக. ஏன்னா எனக்கு இருக்கிறது, நான் நிக்கிறது அவர் அந்த பாறை மேல நிக்கிறேன். ஹல்லேலூயா. அவரே என் பாறை. ஆமென். ஹல்லேலூயா. அவரே என் கற்பாறை. ஹல்லேலூயா. என் கோட்டை அவரே. ஹல்லேலூயா. அவர் கோட்டைக்குள்ள போயிட்டேன். அந்த கோட்டைக்குள்ள போனா எதிரி தொட முடியாது, எந்த சாத்தானும் எங்களை தொட முடியாது. நான் அவருடைய கோட்டைக்குள்ள இருக்க. என் கோட்டை அவரே, என் மீட்பர். மீட்பர் என்றால் எல்லாவற்றிலும் மீட்பார், எல்லாவற்றிலும் மீட்டவர் தாவீது. ஹல்லேலூயா. அவர் உணர்ந்து சொல்கிறார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. 42 சொல்லுது, ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. தேவனுடைய ஆழத்தை அவர் சொல்லுகிறார். அவர் எப்படி சொல்ற? என் மீட்பர், என் மீட்பர் அவரே. அப்பா, என் கேடகம். கேடகம் இல்லைன்னா யுத்தம் செய்ய முடியாது. எதிரியுடைய அம்புகள்லாம் நம்மளை சரண்டு காலி பண்ணிடும். அந்த கேடகமா அவர் இருக்கார். எந்த எதிரி இருந்தாலும், என்னை தாக்க வந்தாலும் அவர் கேடகமா இருந்து அந்த எதிரியை தட்டி என்னை மீட்கிற, ஒரு நொடி பொழுது மீட்கிற மீட்பர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மீட்பளிக்கும் வல்லமையும் என் அரண்னா நம்மை சுற்றி மதில் இருக்கிறது. அரண், அந்த அரணா இருக்கிறார், என்னை அரண் கட்டி பாதுகாக்கிறார் என்று தாவீது சொல்கிறார். ஆண்டவரை பாருங்க, எப்படியெல்லாம் ஆண்டவரை அவர் வார்த்தைகளை போட்டு ஆண்டவருடைய மகிமையை எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ, இதற்கு மேலே சொல்வதற்கு வார்த்தைகளை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் எல்லா வார்த்தையும் அவரே. ஹல்லேலூயா. கையை தட்டி, எல்லா வார்த்தையும் அவரே, எல்லாமே அவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நாம் ஒன்று சொல்ல முடியாது, ஏன்னா அவரே வார்த்தை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். போற்றுதலுக்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். ஆமா, ஆண்டவர் எப்படி? எப்போதும் போற்றுதலுக்குரியவர். இந்த உலகமே அந்த காலையில எந்திரிச்சு சொன்ன சூரியன் போற்றுது, மலைகள் போற்றுது, குன்றுகள் போற்றுது, படைப்புகள் அத்தனை அப்பாவை போற்றுது, நீல திமிங்கலம் போற்றுது. ஹல்லேலூயா. அதுதான் உலகத்திலே அதிகமா சாப்பிடுறது, அதுவே துதிக்குதான் போற்றுது. ஏன்னா ஆண்டவரை படைப்புகள் எல்லாம் போற்றுது. ஆனா நம்ம ஒன்றிதான் எப்படி இருக்கோம்? ஒரு நாள் போற்றுறோம், ஒரு நாள் தூங்குறோம். ஹல்லேலூயா. காலையில ஆண்டவரே அவரை துதிக்கிறவன் கிருபையை பெற்றுக் கொள்கிறான். ஹல்லேலூயா. கையை தட்டி, அப்பா அப்பா, என் போற்றுதலுக்குரிய ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் கயிர்கள் என்னை இருக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிர்கள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணுகள் என்னை சிக்க வைத்தன. எப்படியெல்லாம் பிசாசு தாவீதை எப்படியெல்லாம் சிக்க வச்சானோ அதை அப்படியே சொல்றார் பாருங்க, பட்டியலிட்டு. இந்த வகையில வந்தான், அந்த வகையில வந்தான், அப்படி வந்தான், இப்படி வந்தான், ஆனா எப்படி வந்தாலும் ஜெயம் கொள்கிறவர் என்னோடு. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. ஜெயம் கொடுக்கிறவர் என்னோடு, ஜெயிக்கிறவர் என்னோடு, வெற்றி கொண்டவர் என்னோடு, வெற்றி சிறந்தவர் என்னோடு. ஹல்லேலூயா. அதனால நான் பாருங்க, சாவின் கண்ணில் என்னை சிக்க வைத்தன,
என் நெருக்கடி வேளையில் என் ராஜாவை நான் நோக்கி மன்றாடினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கடவுளை நோக்கி கதறினேன். அவர் தமது கோவிலில் சீயோனில் இருந்து பரலோகத்தில் இருந்து அல்லேலூயா, அல்லேலூயா என் கதறலை அவரின் செவிக்கு எட்டியது. இன்னைக்கு நம்ம துதித்த துதி, இன்னைக்கு நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா கதறல்களையும் ஆண்டவர் கேட்டு விட்டார். கையை தட்டி யார் யாருக்கு இன்னைக்கு என்னென்ன தேவையோ, யார் யாருக்கு என்னென்ன பெற்றுக்கொள்ளணுமோ எல்லாவற்றையும் இன்று ஆண்டவர் பரமேறிய நாளிலே நமக்கு கொடுத்து விட்டார். விசுவாசிப்போம். அன்னைக்கு தாவீது கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுப்பார். அதுதான் விசுவாசம். ஏன்னா இது ஊழி கால புஸ்தகம். தாவீதுக்கு மாத்திரம் சொந்தம் இல்ல, இன்னும் பிறக்க போற பிள்ளைக்கும் இன்னும் 1000 தலைமுறைக்கும் இது சொந்தமான புஸ்தகம். இதுல இருந்து நாம் அள்ளிக்கொள்ளலாம். இது ஜீவ விருட்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நமக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது. அவர் ஒரு வார்த்தை அப்படியே இறங்கினோன்னு அப்படியே பாருங்க, அவர் அந்த இடத்துல எப்படி அசைந்தது பாருங்க. அந்த மோசேய அவர் அந்த போரேப்பு மலையில பார்க்கும் போது அந்த மலை அதுக்கு முன்னால அதிர்ந்ததான். சியோன் ஆண்டவர் பருவம் அதிர்ந்தது. எல்லாமே நம்ம படிக்கிறோம் பைபிள்ல. அல்லேலூயா, அவன் வேதத்துல படிக்கிறோம். அதிர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது. மலைகளின் அடித்தளங்கள் கிடுகிடுத்தன. அவர் தம் கடுஞ்சினத்தால் அவைகள் நடுங்கின. அவரது நாசியில் நின்று புகை கிளம்பியது. அவரது வாயில் நின்று எரித்தளிக்கும் தீ மூண்டது. அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சியோன் நம்ம சீனாய் மலையில அவர்கள் எல்லாம் பார்த்து இஸ்ரவேல் கூட பயந்து, ஆண்டவரே அவருடைய மகிமையை பார்த்து, மோசே எனக்கு பயமா இருக்கு. மோசேவே பயந்தது மாதிரி, அப்பா எங்களுக்கு பயமா இருக்குப்பா. அப்பா ஆண்டவரிடத்துல நீ மாத்திரம் பேசுப்பா. அப்பா எங்களுக்கு பயமா இருக்குப்பா. அப்படி ஆண்டவருடைய மகிமை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. அததான் இந்த இடத்துல அவர் ஆண்டவருடைய திருத்தூய புஸ்தகத்தை அவர் படிச்சு 5 தோரா புஸ்தகத்தை படிச்சு அதுல இருந்து எடுத்த ஆண்டவர் இந்த இடத்துல மகிமைப்படுத்துறார் தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாலை நிலத்துல நடத்தி வந்தத அந்த பாலை நிலத்துல அந்த மலையில சீனாய் மலையில அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த வல்லமைகளை இந்த தாவீது நினைவு கூர்ந்து அதை இன்று அவர் இந்த சங்கீதத்துல இந்த திருப்பாடலிலே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 9 பாருங்க. வானை தாழ்த்தி அவர் கீழ் இறங்கினார். கார்முகில் அவரது காலடியில் இருந்தது. நெருப்பு மீது அவர் ஏறி பறந்து வந்தார். காற்றை இரட்சைகளாக கொண்டு வந்தார். விரைந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்ம எரேமியா புத்தகத்துல பார்க்கலாம். இதே மாதிரி வந்திருக்கார் ஆண்டவரே. அந்த சொகுசா கலர்ல அவர் அற்புதமாய் வந்ததை நாம் அதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்துல இருந்து ஆண்டவருடைய மகிமையை தாவீது இந்த இடத்துல எடுத்திருக்கார். அல்லேலூயா. அவர் எப்படியெல்லாம் வருவார், எப்படியெல்லாம் வந்தார், எப்படியெல்லாம் மகிமையா இருந்தார், எப்படியெல்லாம் ஆட்சிமையா இருந்தார், எப்படியெல்லாம் மேன்மையாய் இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினார். ஆண்டவரே தேர்ந்தெடுக்கப்பட்ட குலத்தை நடத்தினார். ஆண்டவரே நம்மை இப்பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு அப்பா நம்ம குறையினத்தார் இருந்தாலும் ஆண்டவர் இன்று அவருடைய ஆவியை கொர்நேலிய வீட்டின் மீது இருந்து ஊற்றி நம்ம எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே அன்று ஊற்றப்பட்ட அந்த ஆவி ஆண்டவரே குறையினத்தாராகிய கொர்நேலிய வீட்டிலே அன்று ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே அவர்கள் விசுவாசித்து பெற்றுக்கொண்டது போல நாமும் இந்த சங்கீதத்தின் வழியாக ஆண்டவரே இன்று அவரை விசுவாசித்து நல்லா விசுவாசிப்போமா, நல்லா விசுவாசிப்போமா. நல்ல ஆண்டவரே இன்று என்னுடைய காரியங்களுக்கெல்லாம் நீர் தான் விட ஆண்டவரே. ஆண்டவரே தாவீதுக்கு விடையளித்தது போல ஆண்டவரே, தாவீதுக்கு ஆண்டவரே உமது வார்த்தைகளை உறுதிப்படுத்தி வெற்றி எடுத்தது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற எல்லா குறைவுகளும் ஆண்டவரே, எல்லா வித கட்டுகளும் ஆண்டவரே, சாத்தான் வைத்திருக்கிற கட்டுகள் ஆண்டவரே, சாத்தான் வைத்திருக்கிற சமாதான குறைவுகள் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஆசீர்வாத குறைவுகள் ஆண்டவரே, ஐஸ்வர்ய குறைவுகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் இன்று ஆண்டவரே உம்முடைய மூச்சு காற்றாலே அவைகளை நெருப்பாய் மயமாய் எரித்து விட்டீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமது சுவாச காற்றாலே அது எரிந்து போய்விட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் விசுவாசிப்போமா, விசுவாசத்தை துவங்குறவர் முடிக்கிறவர் அவரே. அவரிடத்துல கேட்போம், எங்களுக்கு விசுவாசத்தை தாங்கப்பா, நல்ல ஒரு விசுவாசத்தை, நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடணும் ஆண்டவரே. எஞ்சிய காலங்கள் இதுவரை போராடினோம், ஆனால் விழுந்தாலும் ஆண்டவரே எழும்ப ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா.
அளவில்லாமல் ஊற்றுங்க. மரண பரியந்தம் ஆண்டவரே நாங்கள் விழுந்து விடாமல் ஆண்டவரே நிலை நிற்கிற ஆவியை எங்களுக்கு தாருமப்பா. நிலவரமான ஆவியை தாங்கப்பா. உமது பரிசுத்த ஆவியை தாங்கப்பா. எப்போதும் எங்களை தாங்குகின்ற அந்த மகிழ்ச்சியின் ஆவியை, சந்தோஷத்தின் ஆவியை, சமாதானத்தின் ஆவியை, ஒப்புரவான ஆவியை, ஐக்கியத்தின் ஆவியை ஆண்டவரே, அந்நிய பாஷையின் ஆவியை ஆண்டவரே இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அது செயல்படுத்தும் காலங்கள் ஆண்டவரே இனி ஒவ்வொரு நாளும் அது ஆண்டவரே வெளியரங்கமாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான தாயாரையும் அருமையான தந்தையும் தாயாரையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய பலனுண்டு. நானும் என் வீட்டார் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவே சேவிப்போம். ஆம் ஆண்டவரே, என்னை வலுவூட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நாங்கள் நிற்போம் ஆண்டவரே. என் தேவன் தமது ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற மகிமையின் பரிசுத்த ஆவியினாலே நிறைவாக்குவார், நிறைவாக்குவார், நிறைவாக்குவார். கையை தட்டி உற்சாகமாய் மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவங்க சத்தமா ஆண்டவருக்கு நன்றியா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வானத்தை தொட்டணும் பரிசுத்த ஆவியானவர் இன்று அந்த பரலோகத்திலிருந்து நம்ம இறங்கி வந்தவர் நம்மோடு இன்று இருக்கிறார். தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இந்த இடம் முழுவதும் தூதர் பாளையத்தாலே சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் கூட்டமாய் மாறி இருக்கிறது. அவர் ரத்தம் இந்த இடத்திலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வார்த்தை என்னும் தண்ணீர் இந்த இடத்திலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இன்று நாம் பலனடைந்திருக்கிறோம். பலன் மேல் பலன். அல்லேலூயா. பலன் மேல் பலன் அடைஞ்சவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பலன் மேல் பலன் அடைஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்று ஆண்டவரே சிங்கிளா வந்தேன், இப்ப ட்ரிபிள் ஆயிட்டேன். ஆண்டவரே சொல்லுங்க, நான் சிங்கிளா வந்தேன், இப்ப ட்ரிபிள் ஆயிட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு ஆளா வந்தேன், இப்ப மூணாள் ஆயிட்டேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் உங்களிடத்துல வந்து வாசமாயிருப்போம். 17 14 17 யோவான்ல சொல்லியிருக்காரு. இப்ப 3 பேர் நமக்குள்ள வந்துட்டாங்க. கையை தட்டி பெற்றுக் கொண்டதற்கு நன்றி, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. விசுவாசமே நாம் ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிப்போம். அந்த விசுவாசத்தை இன்றைக்கு தோங்குறவர் முடிக்கிறவர் இன்னைக்கு அண்ணனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அண்ணியுடைய அந்த அற்புதமான ஜெபத்தினால திடப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் ஆண்டவர் நமக்கு செய்த வெற்றியின் நாள் இது. கையை தட்டி இன்னைக்கு வெற்றியின் நாள். ஏன்னா ஆண்டவர் பரமேறிய நாள், பரலோகம் திறக்கப்பட்ட நாள். ஆண்டவர் மனுஷனா பிறந்த ஒருத்தர் அப்படியே உடம்போடு மேல ஏறின நாள் இது. ஆமென். இதை திருச்சபை நினைவு கூறுவோம். இன்னைக்கு அற்புதமான நாள். அல்லேலூயா. இந்த நாளை எனக்கு ஆராதனை கொடுத்த அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஆண்டவருக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சாட்சி இன்னைக்கு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. சரி, ரைட். யார் ஆண்டவருக்கு இன்னைக்கு பெரிய காரியங்கள் செஞ்சிருக்காரோ அது சாட்சி வாயிலா இன்னைக்கு அற்புதமாய் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவர் இந்த இடத்துல சிங்காசனத்துக்கு வந்துட்டாரு. தூதர்கள்லாம் நிக்கிறாங்க. எல்லாம் இந்த இடத்துல சாட்சி சொல்லுங்க. வாங்க, யாரு வாங்க, ஃபர்ஸ்ட் யார் வரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மரியே வாழ்க. நான் ரொம்ப தினம் அதாவது கூலம் போட்டு கூட்டி புதுமை மாணவருடைய தேர் திருவிழா அந்த விழாவுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருப்பேன். அதுலேயும் இந்த குழந்தைங்க எல்லாருமே பிள்ளைங்க வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இந்த வருடம் ஒன்று பாப்பா வந்து அந்தமாவில் இருக்கும், இந்த என் பையன் மெட்ராஸில் இருப்பான். ஆனால் இந்த வருஷம் 5 பேருமே, அதாவது 4 பேருனா சாமி அங்கே இருக்கிறாங்க, ரூமன் சாமி. மீதி 4 பேருமே நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். இப்போ 5 பேரையுமே 4 பேருமே அழைச்சிட்டு போய் அன்னைக்கு மாதாவுடைய திருநாள் வந்து அங்கே இருந்து ஒரு பரிபூர்ண பலன், அதாவது பிஷப் மாசு நடந்தது. அந்த மாதாவுடைய திருநாள் என்று நம்ம அன்னைக்கு திருப்பலி கண்டு பாவசங்கத்திரம் பண்ணி நன்மை உட்கொள்ளும் போது ஒரு நிறை பரிபூர்ண பலன் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதனால கோடான கோடி நன்றி. மேலுமாக நான் வந்து அங்கே மெட்ராஸில் என்னுடைய பேத்தி குடும்பம் அந்த வைக்கிறதுக்காக அங்கே போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பக்கத்துலேயே மகளுக்கு எங்கடா வீடு கிடைக்கும், எப்போ வீடு கிடைக்கும், என்ன கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். கோவிலுக்கு பக்கத்துலேயே அவளுக்கு ஒரு அருமையான வீடு கிடைத்து அனுதினமும் திவ்ய படிப்பூசிக்கு போகிற மாதிரி வர மாதிரி கிடைச்சிது. வந்து சகோதரிகிட்டையும் தம்பிக்கிட்டையும் நான் சொல்லி வேண்டிக்க சொல்லிக்கிட்டே இருந்தேன், அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கணும், எங்களை அந்த பாப்பா நல்ல, ஏன்னா அதை விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் வந்துடுவோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நான் ஒருக்கமாக வேண்டிகிட்டு இருந்தேன். வேண்டுதலுக்கு ஏற்ப தேவன் நல்லதொரு
வீட்டை அமைத்து கொடுத்து அந்த மகளை மாணவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதற்காக கொடான கொடி நன்றி. நன்றி 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 என்று நாளோறும் போற்றிடுவோம். வேற யார் சொல்றாங்க? ஃபாரினில் நடக்கிற அந்த குண்டு போடுறதை பற்றி ரொம்ப மனக்குழப்பமாகவே எல்லாருமே இருந்தோம். ரொம்ப கவலையாக இருந்தோம். ஆண்டவரை கணவரையும் என் குழந்தைங்க எல்லாருமே வரவழைச்சு எங்களை மன மகிழ்ச்சியாக வச்சுருக்க ஆண்டவருக்கு போடான்னு கொடிங்க. விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. இப்போ நான் ப்ரேயருக்கு போகும்போது ஆண்டவர் ரொம்ப ஏசப்போ ரொம்ப ரொம்ப தேவைப்படுறாரு எல்லா மக்களுக்கும். அப்போ நம்ம வந்து ரத்த ஓட்டம் கட்டி ஜெபம் பண்ணி அங்கே பெரிய தாயார் கோயில் அவ்வளோ பெரிய அற்புதமான ஜெபம், எல்லா மக்களும் வந்து திருந்துற மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம போய் எப்படி சிலுவையில் அரைஞ்சு கை அந்த பாவம் செய்யும் போது நம்ம செய்யக்கூடாது, அந்த கை வராது. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை வந்து இறங்குது. அப்போ ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு வாலிய பிள்ளைங்க ஒவ்வொரு வயசானவங்க இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளுனா அவங்க வந்து கடவுளுக்குள்ள வரணும், யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வல்லமையை ஆண்டவர் வந்து இறக்கி அங்கிள் ஆண்டிக்கிட்ட வந்து ஜெபம் பண்ண சொல்லி மனிதன் கடவுள் வந்து நேராக வர மாட்டார், ஒரு மனிதர்களை தான் எனக்கு வந்து சொல்லுவார். நம்ம அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சுக்கணும் இல்லைன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இந்த கண்ணுக்கு சுகமானாரு. அப்புறம் என்னோட மன கவலையெல்லாம் போனது. நன்றி இயேசுவுக்கு சோத்திர பிரேசம். நன்றி 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 நாளோறும் பாடிடுவோம். இயேசுவுக்கே நன்றி. அப்பா பிதாவே ஆவியானவரே, நான் எவ்வளவோ துன்பத்தில் இருந்தாலும் என்ன தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த பக்கமா வந்தாலும் அந்த பக்கம் வந்தாலும் எப்பா பல்லு வலி வரும், கண் வலி வரும், காது வலி வரும்பா, என் கை வலி வரும்பா. உன்னை நான் நோக்கி கூப்பிட்டு கேட்பேனப்பா, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னாலும் அந்த நிமிடத்தில் இருந்து கொஞ்ச நேரம் போயிடும்பா. போனாலும் வந்துகிட்டே இருக்கும், ஏசப்பா ஏசப்பா தாங்க முடியலன்னு ஒரு நோரையும் ஒரு நொடியிலையும் சொல்லிக்கிட்டு பாட ரொம்ப தெரியாது, படிக்க தெரியாது, தெரிஞ்ச வரலையும் அவர் பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாப்பா. நான் 2 அடி 4 அடி வரலையும் தெரிகிற வரலையும் பாடிக்கிட்டே இருப்பேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன காத்து வராது, நான் அழைச்சிக்கிட்டு வரேன், எல்லாம் வாக்கிங்க போங்க, கால் எல்லாம் நல்லா இருக்குன்னா ஒரு குச்சி எடுத்து ஓடிக்கிட்டே போவோம்ப்பா. அதான் ஏசப்பா என்னோட வாராருன்னு சொல்லிட்டு அந்த குச்சியில் என்கிட்ட இருக்காரு அவருன்னு சொல்லிட்டாரு. ஏசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லிக்கிட்டே போவோம்ப்பா. கொடான கோடி நன்றி. செய்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவரை பார்த்துக்கிறார். மனசை தாங்க உடைய சக்தியை கொடுத்து எல்லாரும் எனக்காக வேண்டிக்கிறேன். பலம் கொடுத்த தேவனுக்கு நன்றி. பலம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் பையனுக்கு காலேஜில் கொண்டு சேர்த்து ஒரு 4 வருஷம் நல்லபடியாக முடிச்சு வந்து எந்த கெடுதலும் இல்லாமல் எந்த உடல்நல குறைவும் இல்லாமல் நல்லபடியாக அந்த கோர்ஸை முடிச்சு கொண்டு வந்து இந்த திருமைக்காக கடவுளுக்கு கூடான கோர்ஸ் கொடுத்தது. அது வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே எனக்கு உடம்பு முடியல, என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. எந்த வேலையும் செய்கிறதுக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லை, ஒரு டல்லாகவே இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, நானே விட்டுட்டேன். அப்புறம் அத்தை என்ன பண்ணாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு நியூஸ் போட்டாங்க, அது வந்து நித்திய கல்யாணிக்கு அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு நிமிஷம் கூட அந்த வீடியோ போட்டுட்டாங்க. சரி படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். அது கடவுள் பாருங்க, எனக்கு இந்த டல்லாக இருக்கிறது என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. ஆனாலும் எல்லா வேலையும் செஞ்சேன். காலையிலேருந்து ஒரு 11 மணிலேருந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு வலி உடம்பு ஃபுல்லாக வலி. அப்போ தான் அத்தை போட்ட அந்த மெசேஜை பார்த்தேன். அந்த நித்திய கல்யாணி பூவை எடுத்து குடிக்க வச்சு மணி 1 மணிக்கு குடிச்சிட்டு அப்படியே ஸ்டேபிளாக பண்ணி அதிலே போட்டுட்டீங்களா படுத்துடணும் அப்படின்னு. அதே போல் ஒரு 1/2 hour படுத்தேன். எனக்கு உடம்போட வலி எல்லாம் போயிடுச்சு. திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 5 மணி போல மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது அதே வலி. இதுக்குள்ள ஜுரம் வர மாதிரி. ஆனால் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, மூக்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வேது குடிச்சு விட்டேன். ஆனால் அந்த ஜுரம் மட்டும் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு.
என்னடா அது இப்படி இருக்குது, மறுபடியும் போட்டு குடிப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னன்னு எனக்கே தெரியல, தானாவே சரியாயிடுச்சு. நான் அப்படியே இங்கே பெயருக்கு வந்துட்டேன். அதற்காக ஆண்டவர் என்னை நடத்தி வந்த கிருபைக்காக சுகம் கொண்டிரே நன்றி ஐயா, நன்றி என்று நாளோறும் போற்றி. அன்பின் தகப்பனே, இந்த அருமையான சாட்சிகள் வழியாய் இது மகிமை பெற்றீரப்பா, அதற்காக கோடி நன்றி அப்பா. அப்பா, இதை தொடர்ந்து இன்னும் அதிகமான சாட்சிகள் எழுப்பி வர என் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி சொல்லு. அந்தவரை ஒரு வார்த்தைக்காக நாங்கள் இருக்கிறோம். சத்தம் பத்தல. சரி, இன்றைக்கு நோவா பேழையின் ரகசியம். நோவா பேழையின் ரகசியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் வாயை ஓமைகளால் என்ன பண்ணுவேன்? ஏன் அப்படி சொன்னார் என்றால், பைபிளில் நிறைய ஓமைகள். அந்த ஓமையை சரியான முறையில் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நோவாவின் பேழையில் உள்ள ரகசியங்களை பற்றி வாசிப்போம். தொடக்க நூல் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7 - 13 வரை வாசிப்போம். நாகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வரும் வரை, அது வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பில் இருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைக்க தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம் பேழைக்குள் சேர்த்துக் கொண்டார். அவர் இன்னும் 7 நாள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் ஒரு கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதாம் முதல் ஆண்டில் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்போது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் புலர்ந்திருந்தது. 2ஆம் மாதத்தின் 27ஆம் நாளில் மண்ணுலகில் நீர் வற்றி இருந்தது. 13 முடிச்சாங்க. 13 முடிஞ்சா 15. இப்ப இந்த பேழையானது ஆண்டவருடைய வருகைக்கும் ஆண்டவருடைய உலகத்தின் முடிவுக்கும் சம்பந்தமான ஒரு ஓமையாக நாம் எடுத்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எப்படி எக்ஸாம்பிள் சொல்ல வரவன, ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தப்ப பிசாசு ஆண்டவருக்கு ஒரு கல்லை கொண்டு போய் கொடுத்து என்ன கேட்டா, இந்த கற்கள் அப்பமாய் மாற்றும்படி கட்டளை எடுத்து மாற்றும்படி செய்யும்னு சொல்லல. அப்ப வாயில நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும். சொல்றான். ஏன் கல்லை கொண்டு போய் கொடுத்தான்? ஏன் மண்ணை கொடுக்கல? மண்ணை உருட்டி எடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன் மண்ணை எடுத்துட்டு போல? சேரை ஏன் எடுத்துட்டு போல? ஏன் மரம் செடி கடி நிறைய இருந்துச்சாங்க, இதை உனக்கு கிளையை ஒடிச்சு இது அப்பமா மாதிரி ஏன் சொல்லல? ஏன் கல் எடுத்துட்டு போனான்? ஏமா எல்லாமே ஒன்றுக்கு பராங்கரத்தை எல்லாமே ஒன்றுக்கு எதுவும் சாப்பிட்றது கிடையாது. கல் எதை குறிக்கிறது? கல் எதை குறிக்கிறது? பாறையை குறிக்கிறது. கரெக்ட். பழைய ஏற்பாட்டில் எதை குறிக்கிறது? கல். பிசாசு கையில கல்லை எடுத்துட்டு வரான், அதை அப்பமா மாத்த சொல்றான். இதெல்லாம் பைபிள் ஸ்டடி நிறைய நம்மளுக்கு தேவைப்படுது. கல் எதை குறிக்க? நியாயப்பிரமாணத்தை எதில் கொடுத்தார் ஆண்டவர்? இப்ப இவன் என்ன சொல்றான் வந்து ஆண்டவர்கிட்ட, நியாயப்பிரமாணத்தை முடிக்கிறதா நீங்க வந்திருக்கீங்க, இந்த கல்லை வச்சுட்டு நீங்க என்ன மாத்திருக்க? நீங்க கடைசி நாள் ராத்திரில என்ன மாத்த போறீங்க? உடனே இப்பவே நீங்க பண்ணிடுங்க. எதுக்கு நீங்க 3.5 வருஷம் ஊழியம் பண்ணணும்? எதுக்கு சிறுவையில் அறையப்படணும்? எதுக்கு சிறுவையில் தொங்கணும்? எதுக்கு வேதனைப்படணும்? இதெல்லாம் வேண்டாம். நீங்க கல்லை இப்ப வேணும் பண்ணுங்க. எவ்வளவு நுண்ணி, எவ்வளவு டீப்பா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு பண்றான். ஆண்டவர் வாழ்க்கையிலே அப்படி பண்ணவன் உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில பண்ணாம இருப்பானா? எல்லாத்தையும் வரமாட்டாங்க.
உண்மையும் உத்தமாக ஊழியம் செய்வர்கள் தான் பிசாசு வருவான வழியே. மற்றவங்க நம்ம கட்சி தான்ப்பா, ஏன் அவங்ககிட்ட போய் நம்ம தொந்தரவு? நமக்கு எதிராக யார் நிற்கிறாரோ அவங்ககிட்ட போகலாம். பிசாசு யார் விரட்டினாலும் அவங்ககிட்ட போகலாம். சத்தியத்தை யார் போதிக்கிறாங்களோ அவங்ககிட்ட போகலாம். கதை சொல்றவங்ககிட்ட நம்ம எல்லாம் போக வேண்டியது. நம் சார்பில் இருக்கிறவங்க நம்ம போக வேண்டியதான் போகணும். நான் ஏன் சொல்றது கேட்டேன். நியாயப்பிரமாணத்தை முடிக்க தான் வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும். உங்க உடலை அப்பமா மாற்ற போறீங்கன்னு தெரியும். இப்பயே மாத்திருங்க. ஓமையாக அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தெரிஞ்சு வச்சுட்டு சொல்றான். ஆண்டவர் சொன்னாரு, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல வேட்டை. இப்ப ஆண்டவர் முதல் அற்புதம் செய்யறார். என்ன அற்புதம்? முதல் அற்புதம், அப்ப ஆண்டவர் அங்கே 6 கற்சாடிகள் இருந்தன சொல்றார். எத்தனை கற்சாடிகள்? எத்தனை நாள் அங்க போறாரு? 3ஆம். ஆனா அது 3ஆம் நாள். ஆக்சுவலா அதுக்கு முந்தின அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரம் யோவான் 1ஆம் நாள் 1ஆம் நாள்னு 3 நாள் வரும். யோவான் 1:29 பாத்தீங்க. மறுநாள் இயேசு தம்மிடம் மறுநாளில், மறுநாள்னா முதல் நாள். அதுக்கப்புறம் பாருங்க, திருப்பி 35 பாருங்க. மறுநாள் யோவான் தம் சீடர்களுடன் இது 2வது நாள். அடுத்து 43 பாருங்க. மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு எத்தனை நாள் ஆச்சு? இப்ப திருப்பி 1ஆம் அதிகாரம் 2:1 வாசிங்க. 3ஆம் நாள் கலிலேயாவுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 3 எத்தனை நாள் ஆச்சு? 6ஆம் நாளில். என்ன யார படிச்சா? 4ஆம் நாள்ல பூமியில் கச்சாடி படிச்சு படைத்த 6ஆம் நாள். வேதத்தில் ரகசியங்களை தெளிவான தெரியும்போதுதான் அதோட மகிமை நமக்கு விளங்கும். இல்லைன்னா ஒரு சரித்திர புகை ஏதோ ஒரு புத்தகம் மாதிரி அப்படியே வாசிட்டு போயிடுது. 6ஆம் நாள்ல அங்கே திராட்சை ரசம் வச்சிருந்த பாத்திரம் இருந்துச்சு. அதுல தண்ணியை ரொம்ப சொல்லல. அவரு எதுல ரொம்ப சொல்றாரு? கற்சாடி. எதை குறிக்குது? இப்ப கல் எதை குறிக்குது? நியாயப்பிரமாணத்தை, திருச்சட்டத்தை குறிக்குது. திருச்சட்டத்திலே ஒரு அற்புதம். அங்க தண்ணி எதை குறிக்குது? இப்ப ஆவியானவரை குறிக்குது. இப்ப ரத்தமாக அதை ரசமாக அதை மாத்துகிற கடைசி நாள் அதை மாத்துற ரசமாக. இப்ப முதல் அற்புதமே என்ன மாறுது? இப்ப அப்ப அது எதற்கு சமானம்? திராட்சை ரசம் இயேசுடைய ரத்தத்துக்கு சமானம். அப்ப இது எல்லாமே ஒரு ஓமையிலே பின்னாலே மறைந்திருக்கிற. நான் ஓமையை மட்டும் அப்படியே படிச்சுட்டு போயிடும். பின்னால் இருக்க ஓமேயம் என்னங்கிறது நாம் அறிந்து கொள்வது. அது மாதிரி இன்றைக்கு இந்த நோவாவின் பேழையை வைத்து ஒரு அற்புத காரியத்தை நாம் செய்வோம். வாசிங்க. இப்போ வாசிங்க போது வாசிங்க. 8 ஆதியாகமம் 8:7 வாசிங்க. ஒரு பேழை கட்டியாச்சு. பேழைக்குள்ள இருந்தாச்சு. பேழைக்குள்ள இருந்த மட்டும் இப்ப எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஒரு காகத்தை வெளியே விட்டார். முதல்ல என்னத்தை விட்டார் வெளியே? காகம். எதற்கு? ஓமயம். யாரு சொன்னது? நல்ல ஒரு கைத்தட்டு. கரெக்டா டக்குன்னு எதிர்பார்க்கல எங்க பாப்பா சொன்னது. காகம் சாத்தானுக்கு அடையாளம். எல்லாருக்கும் ஆச்சரியம். எலியாவுக்கு காக்கா உனக்கு சாப்பாடு அதான் எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தது காக்கா கிடையாது. அது கழுகு மாதிரி இருந்த ஒரு பெரிய பறவை. அந்த காலத்து அப்பங்கிறது 1 அடிக்கு 1 அடி இருக்கும். அதை காக்காவால் தூக்க முடியுமா? நம்ம ஊர் காக்கா ஒரு சின்ன துண்டை எடுத்துட்டு தான் வர முடியும். அது எத்தனை தடவை கொண்டாந்து கொடுக்கறது சாப்பிட்றதுக்கு அவருக்கு? அது வேற பறவை. மோரார்லெஸ் அது மாதிரி ஒரு பறவைங்கிறதுனால காக்கான்னு போட்டிருக்காங்க. அதுல தப்பு கிடையாது. நாம் சரியான அர்த்தத்தில் எடுக்கணும்னா புரிஞ்சுக்கணும். அப்ப அது பறந்து வந்து எல்லாம் கொடுத்தது மாதிரி இப்ப காக்கா என்ன பண்ணுது? போக்கணும் வரத்துமாக வெளியே போச்சுல. ஏற்பார இடம் இல்ல. திரும்பி உள்ள வந்திருக்கணும்ல. வந்துச்சா? எங்க நின்றுச்சு? மறுபடியும் போகுது. மேல உட்காருது, கீழே உட்காருது. அங்க போய் மிதக்கிற படத்து மேல உட்காந்து திங்குது. திருப்பி வந்து போட்டு மேல உட்காந்துக்குது. சுத்தி சுத்தி போட்டை சுத்தி சுத்தி வரும். ஆனா உள்ள என்ன வரவே பிசாசன். யோபு புத்தகத்தை எடுக்க வேண்டாம். யோபு புத்தகத்தை ஆண்டவர் கேட்க, நீ எங்கிருந்து வருகிறாய்க்கவே நான் உலகம் எங்கும் என்ன பண்ண? ஆங்கிலத்தில் ஐ வாஸ் கோயிங் டு அண்ட் ஃப்ரோ. தமிழ்ல சுத்தின்னு இருக்கு. டு அண்ட் ஃப்ரோ, போக்கிலும் வரத்துமாக உலகத்தை சுத்தி நான் வந்து கொண்டிருந்தேன்னு சொல்லி எழுதப்பட்டது. அப்ப இந்த காக்கா எதை குறிக்கிறது? உயவுமையா? உடனே காக்காயை பார்த்தத பிசாசு வந்துட்டான்னு சொல்லிடாதீங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கை ஓமையை வச்சு சொன்னா ஓமையால முடிச்சிடாத. அதோட காக்கா பிசாசு காக்கா அடிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய எழுப்பு. காக்கா விரட்டும் ஊழியம் சொல்லி ஊழியத்தை ஆரம்பிச்சாருங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு ஓமை. அப்ப அது காக்கா பிசாசு போப்பாரு. அடுத்து பாத்தீங்க
அடுத்த வசனம். பின்பு பூமியின் ஜலம் குறைந்து போயிட்டோ இது அறியும்படி குறைந்து போயிட்டோ அறியும்படிக்கு ஒரு புறாவை இப்ப ஒரு புறாவை எடுக்கிறார். இரண்டாவது காரியம் என்னது? புறா. புறா எதுக்கு சமானம்? எல்லாருக்கும் தெரியும். உடனே புறா பிடிச்சி எடுத்து வச்சுட்டு நல்லா கும்பிடலாமா? கும்பிடலாமா வேண்டாமா? ஊமையா சொல்லப்படுகிற காரியம். புறாவான வடிவிலே யார் வந்து இறங்கினார்? புறா தூயாகிறது இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க. பிரதர் பேராதான் தூயாவின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு ஒரு புறா பிடிச்சி எங்க வீட்டை வச்சு ஆமென் அல்லேலூயா அப்படின்னு புறா வச்சு பாட ஆரம்பிச்சாங்க. கேட்டா பாண்டிய ஒரு சொன்னாரு புறா தூயாக. அந்த மூட பழக்கத்தான் நான் கற்றுக் கொடுத்தேன். புறா தூய. இரண்டாவது காரியம் புறா. இப்ப புறாவே வெளியே விடுறாரு. வெளியே போகுது. பாத்தீங்க தொடர்ந்து. பூமியின் மீது ஜலம் இருந்தபடியால் எங்கேயும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் தன் உள்ளங்கால் எதை குறிக்கிறது? மூணாவது காரியம். முதல்ல காகம், இரண்டாவது புறா. இப்ப உள்ளங்கால் எதை குறிக்கிறது? வாசிப்போம். ஏசாயா 52:7 வாசிங்க. நற்செய்தி அறிவிக்கவும் தெளிவா வாசிப்போம். பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் வருவோனின் பாதங்கள் மலை மேல் எத்தனை அழகா. உள்ளங்கால் எதற்கு அடையாளமாக சொல்லப்படுது? யாருக்கு அடையாளம்? நற்செய்தி அறிவிக்கும். புறா உள்ளங்கால் என நற்செய்தி அறிவிற்கு அங்க தோதான இடம் இல்லை என்று அறிந்து திரும்பி என்ன பண்ணுது? திரும்பி புறா பேழைக்குள்ள. இன்னைக்கு நீங்களும் நானும் நற்செய்தி இருப்பதால் உங்கள் பாதங்கள் எப்படி ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? பாதங்கள் எப்படி பார்ப்பாரு? மலையுமே எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று யார் பார்ப்பாரு? நீங்க ஆண்டவருக்காக ஓடினீங்களா, நின்னீங்களா, என்ன செஞ்சீங்க? எதை வைத்து அவர் எடை போடுகிறார்? இப்ப அந்த பாதத்தை வைத்து அவர் எடை போடுகிறார். இப்ப நாலாவது காரியம் அடுத்து பாத்தீங்க. அடுத்தது பின்னும் 7 நாள் பொறுத்து புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டார். அந்த புறா சாயங்காலத்தில் அவரிடத்தில் வந்து சேர்ந்தது. இப்ப சாயங்காலம் காலையில போனது பண்ணி சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலத்துக்கு மேல யார் வேலை செய்யறது? இருளின் ஆட்சி. யார் வேலை செய்யறது? பகல் நேரம் ஃபுல்லா போய் சுத்தி பார்த்து எல்லாத்துட்டு கையில என்ன எடுத்துட்டு வருது? இப்ப பாத்தீங்க. அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில். ஒலிவ மரத்தில ஒரு சபைக்கு கொடுக்கப்படுது. ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் கூட்டத்துக்கு மனிதர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கார்கள் என்பதை அது உருவகப்படுத்தி எங்க என்ன பண்ணுது? புறா சொல்லுது. இப்போ முதல்ல காகத்தை பார்த்தோம், புறாவை பார்த்தோம், உள்ளங்கால்களை பார்த்தோம். இப்ப புறா கொத்தி கொண்டு வந்த என்னது? இப்ப இதுல ஆவியானுடைய 3 யுகங்களை பார்த்தோம். 3 யுகங்கள். அப்ப புறாவை காகத்தை அனுப்புற தண்ணி எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? தண்ணி எப்படி நிக்குன்னு சொன்னாங்க? பாத்தீங்க. முதல்ல 7ஆம் வசனம் பாத்தீங்க. 7ஆம் வசனம். 8 வாசிங்க. 8. நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே. இப்ப நிலப்பரப்பில் தண்ணீரை பற்றி வேதம் என்ன சொல்லுது? பெரிய சாதாரண தண்ணீர் பரிசுத்தாக சொல்லுது. ஜல பிரளயம் அங்க என்ன ஏற்பட்டது? ஜல பிரளயம். அப்படி தண்ணீர் நிக்குது மொத்தமா. எல்லாரும் மூழ்கி செத்து போறாங்க. எந்த ஜீவராசியில் அப்படிப்பட்ட ஜல பிரளயம் சமுத்திரம் போன்ற இடங்கள். மனிதர்கள் நாட்டு மிருகங்களா போனா மூழ்கி செத்து விடும். அதை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா பாத்தீங்க. துன்மார்க்கர் என்று சொல்லுகிறது. துன்மார்க்கர் என்று சொல்லுது. அப்ப காக்கா முதல்ல போய் பார்க்கிறப்ப துன்மார்க்கரமான வெள்ள பிராரம் முழுமையாக இருக்கிறது என்றால் துன்மார்க்கர் நிறைய இருக்கிறாங்க. 2வது முறை பல புறாவை விடுறப்ப இளைப்பாறதுக்கு இடம் இல்லைன்னா இன்னும் துன்மார்க்கர் குறையவில்லை என்று அர்த்தம். அப்ப நோவா காலத்தில் முதல் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் துன்மார்க்கருடைய பிரவேகம் அதிகமாக என்ன பண்ணுது இருந்தது. எக்ஸப்ட் யாரு? ஏனோக்கை பார்க்கிறோம், மெத்துசலாவை பார்க்கிறோம், நோவாவை பார்க்கிறோம். வேற யாரையும் அங்க நல்லவர்களாக வேதம் என்ன பண்ணல சொல்லவே இல்லை. துன்மார்க்கர் ஆவியானவர் ஜலத்தை மேல் அசைவாடி கொண்டிருக்கார். அந்த முதல் யுகம் வரைக்கும் யாரும் ரட்சிக்கப்படவில்லை. நோவாவின் குடும்பத்தை தவிர யாரும் ரட்சிக்கப்படவே இல்லை. இப்ப நோவாவின் காலத்திலே அவர் 7 நாள் கழிச்சு திருப்பியும் புறாவை அனுப்புகிறார். ஜலம் குறைந்து விட்டதா? ஜலம் குறைஞ்சா யார் குறைஞ்சிட்டா பாக்குறாங்க? துன்மார்க்கர் குறைஞ்சிட்டாங்களா பார்க்க அனுப்புறாங்க. துன்மார்க்கர் குறைஞ்ச பாக்குறப்ப துன்மார்க்கர் குறைஞ்சிருக்காங்க.
இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பேழை விட்டு யார் வெளியே வரா? நோவா வெளியே வர. நோவா என்ன பண்றார்? வெளியே வர. அப்ப துன்மார்க்கெல்லாம் ஒளிந்த பிறகுதான் யார் வெளியே வர்றது? நோவா. ஆனால் இன்றைக்கு துன்மார்க்கர் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அப்ப துன்மார்க்கிற ஒளியும் காலம் வரைக்கும் யாருடைய காலம் இருக்கும்? இடையில ஆவியாருடைய காலம் இருந்து கொண்டே இருக்கு. முதல் காலம் முடிஞ்சிச்சு. யாரு? நோவா காலத்துல ஆவியார் இங்கே இருந்தால் அதோட நோவா காலத்தே முடிஞ்சிச்சு. இரண்டாவது காலத்தில் சிம்சோன், தாவீது, கிதியோன் இவருக்கு மேல யார் வந்து இறங்கி இறங்கி போயிட்டு இருந்தா? அவர் நிலைய இருந்தார் அந்த உலகத்துல, வந்து வந்து இறங்கி போயிட்டே இருந்தார். இப்ப அது அவருடைய இரண்டாம் காலம் யுகம். அவருடைய இரண்டாம். இந்த இரண்டாம் யுகம் எப்ப முடியும் அப்படின்னா, இந்த ஜலத்தின் மேல் தண்ணி என்னன்னா வற்றணும். வற்றி முடிகிறப்ப அவருடைய மூன்றாம் யுகம் ஆரம்பிக்கும். ஆவியாருடைய மூன்றாம் யுகம். ஆண்டருடைய வருகையின் பொழுது, ஆண்டுடைய வருகை, ஆண்டுடைய முதல்ல ரகசிய வருகை, அடுத்தது 3 வருஷம் உபத்திர காலம், அடுத்து 3 வருஷம் மகா உபத்திர காலம், அதுக்கப்புறம் ஆண்டுடைய பகிரங்க வருகை. இந்த காலம், இந்த ரகசிய வருகை காலம் இப்பொழுது நடக்கும் ஒரு காலம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த காலம் எவ்வளவு வரைக்கும் இருக்குன்னா, துன்மார்க்கெல்லாம் அழிஞ்சு போகும். அழிஞ்சு போனதான் ஆண்டோட வருகை, அடுத்தது பகிரங்க வருகை இருக்கும். சொல்றது புரியுதா புரியலையா? புரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. புரியுது இல்லையா? அப்ப துன்மார்க்கர் அழியுமா என்ன பண்ணா, ஒரு எழுப்புதல் உண்டு பண்ணும். என்ன எழுப்புதல்? அக்கினி எழுப்புதல். என்ன எழுப்புதல்? அக்கினி எழுப்புதலே. தண்ணியில போய் அக்கினியை வச்சு சுட்டா என்ன ஆகும்? தண்ணி என்ன ஆகும்? சூடா நிக்குமா? அதோட நிக்குமா? குறைஞ்சு. நீங்களும் நானும் அக்கினியால் பற்றி எறிந்து அந்த துன்மார்க்கரை எல்லாம் வற்றி போக சொல்லி செய்தால், செய்யும் பொழுதுதான் ஆண்டுடைய பகிரங்க வருகை அங்கே இருக்கும். நான் அவர் போட்டை விட்டு வெளியே போறப்ப அங்கே தண்ணி எதுவுமே என்ன பண்ணல. திருவள்ளிப்பாட்டை பார்க்கிறோம். புதிய வானமும் புதிய உலகமும் என்ன உண்டாயிற்று. இருந்த சமுத்திரம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அழிந்து போயிட்டு. சமுத்திரமே கிடையாதா? துன்மார்க்கர் யாரும் அங்க கிடையவே. அந்த நிலை வர வேண்டுமானால் நாம் சார்ந்திருக்கிற திருச்சபையிலே ஒரு அக்கினி எழுப்பது என்ன பண்ணணும்? உண்டாகும். 1997 இந்த பிரேயருக்குள்ள வர்றப்ப அம்பத்தூர்ல சர்ச்சில் உட்காந்து 10 பேர் தான். வெள்ளிக்கிழமை மார்க் முடிஞ்சவங்க உள்ள உட்காந்து பிரேயர். அங்குள்ள மக்கள் இன்க்ளூடிங் உபதேசியா கதவை போட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு சாமிகிட்ட சாமி கொடுத்துட்டு போயிடாங்க. ஃபாதருக்கு தெரியும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அதெல்லாம் பற்றி காலப்படுது கை தட்டி பாடிட்டு கேட்பார் உதயசன். அவங்களாம் போயிட்டாங்களா தெரியல, பாருங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடார் உதயசன். அவர் ஃபாதர் சத்தத்தை கேட்டு அவர் வந்து வீட்டை சாக்ரி திறந்து லைட்டை போட்டு அப்படியே கதெல்லாம் திறந்துட்டு போவார். அது வேற. அப்பொழுது ஆரம்பித்தது. அப்ப திருச்சபையில கை தட்டாலே என்னதான் ஏற்றுக்க மாட்டாங்க. அல்லையிலே சொன்னாலே என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கு நிலைமைகள் எல்லாம் மாறி. கத்தோலிக்க திருச்சபையில பல தியான மையங்களை பார்க்கலாம், பல குருக்களை பார்க்கலாம், பல பொதுநிலை ஊழியக்காரர் பார்க்கலாம், பல பிரேயர் மீட்டிங்ஸை பார்க்கலாம். இங்க இருக்கிற பலரே பிரேயர் நடத்துறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு எழுப்புதல். இந்த எழுப்புதல் அக்கிரியாக பற்றி எரியும் பொழுது துன்மார்க்க சாத்தானுடைய வல்லமையாக என்ன பண்ணும்? எரிக்கப்படும். அப்படி நடக்கவில்லை என்றால், எரிக்கப்படவில்லை என்றால் வருகை இன்னும் தாமதமா. வருகை இன்னும் தாமதம்னா இருக்கிறவனா கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார். அப்ப நாம் அக்கினிமயமான ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிறது என்று ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை போட்டு ஒரு வார்த்தை படிச்சிருந்தேன் பாத்தீங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயது ஆகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமி மேல் இருந்த ஜலம் பற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியில் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரின் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள். இப்ப பேழை யாருக்கு அடையாளம்? நல்லா. இப்ப புறா எதுக்கு அடையாளம்? காக்கா யாருக்கு அடையாளம்? உள்ளங்கால் எதுக்கு அடையாளம்? பெரிய தண்ணீர் சமுத்திரம் யாருக்கு அடையாளம்? இப்ப புறா திரும்பி வரல. என்ன அடையாளம் இது? ஆவியருடைய 2வது யுகம் முடிஞ்சு போச்சுன்னு, தண்ணி குறைஞ்சு வத்தி போச்சுன்னு. 3வது யுகத்தை தண்ணி வத்தின பிறகு யார் வரப்போறது? ஆண்டவர் 2ஆம் வருகை, பகிரங்க வருகை வரப்போகிற ஒரு காலம். எனவே புரிஞ்சுதான் என்று சந்தேகம் பார்க்க புரிஞ்சா புரியல. முதல் காரியம் பேழை என்பது இயேசுவை குறிக்கிறது.
காகம் என்பது தண்ணீர், ஜல பிரளயம் என்பது எதை குறிக்கிறது? துன்மார்க்கரை குறிக்கிறது. புறாயின் காகம் என்பது எதை குறிக்கிறது? புறா எதை குறிக்கிறது? உள்ளங்கால் எதை குறிக்கிறது? ஒலிய மறை எதை குறிக்கிறது? ஒலிய கிளை இலை எது? சபை எடுத்துக் கொள்ளப்படுவது எனப்படுது குறிக்கிறது. இன்றைக்கு அந்த காலம் நடக்கிறது. ஆண்டுடைய ரகசிய வருகை நடந்து கொண்டு இருக்கிறது. இதிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டால் பகிரங்க வருகையின் போது அவரோடு கூட நாம் என்ன பண்ணுவோம்? வருவோம். அப்படி விருப்பப்படுறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுமா? நான் இங்கேயே இருந்துடுறேன், அவர் வர்றப்ப பார்த்தேன் ஆர்த்தி தேக்கி கூட்டு போறான்னு சொல்றவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுமா? இப்பவே என்ன பண்ணுவோம்? ரகசிய வரிகள் நாம் என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். நிறைய பேர் இதை நம்ப மாட்டோம். ரகசிய வரிகளா ஒண்ணு இல்லை, அவர் ஏற்கனவே ரகசியமா முதல் வருஷம் வந்துட்டு போயிட்டாரு, 2ஆம் வருகை மட்டும்தான் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் வயலில் 2 பேர், ஒரு பேர் 2 பேர் மேல் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எடுக்கப்படுவார். 2 பேர் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் கூரை மேல் இருப்பார்கள், கூரை மேல் கீழே இறங்கி என்ன பண்ணுவான்? 2 பேர் ஒரே படுக்கையில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்களா விடப்படுவீர்களா? நல்ல சந்தேகம் இல்லாமல் அதை அப்படியே செய்யும்படி உங்களுக்கு அன்போடு ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தைகள் சொல்லியிருக்கார். நான் அந்த தியானத்தில் எடுத்த அந்த பிசாசுகள், ஏவல்கள், செய்வினைகள், சூழ்நிலைகளை பற்றி நன்றாக தியானி. முதல்ல நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் என்ன கூடாது இருந்தால் உங்களால் முடிஞ்சால் செல்ஃப் டெலிவரன்ஸ் பண்ணலாம். முடியலைன்னா யாரையா கூப்பிட்டு நீங்கள் ஒரு டெலிவரன்ஸ் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யணும், அதான் முக்கியம். மற்றவர்களுக்கு போய் என்ன பண்ணணும்? செய்யலாம். முந்தா நாள் ஒரு அம்மா ஒரு வீடியோ கால் வந்து, எனக்கு யாருனே தெரியாத அந்த அம்மா, அது பார்த்தா முகத்தை பார்த்தா பரிதாபமாக இருந்துச்சு. முந்தா நாள் நைட்டு ஒரு 7:30 மணி நைட்டு இது மாதிரி நீங்கள் நாளைக்கு ப்ரேயர் போகிறீங்களாம்ல, மேட்டுப்பாளையத்தில் பணிவர்களுக்கு நாங்கள் வாரம் மாதிரி எனக்கு உடம்பு முடியல வைக்கலன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். அது ப்ரேயர் பண்ண உடனே அது 30 நாளாக சாப்பிடாம இருந்துச்சான். டக்குன்னு ப்ரேயர் பண்ண ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணதுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிச்சான். அதனால் ப்ரேயருக்கு வாரம்னு சொன்னாங்க. அடுத்த நாள் திரும்பி முடியல, ஹாஸ்பிட்டலில் ஒன்று அட்மிட் பண்ணார். நேற்று போகிறப்ப வரல, அவங்க பொண்ணும் அவங்க அக்கா சித்தியே வந்தாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தினார், ஒரு புடவையின் வழியாக வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வந்திருக்கு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா கத்துறப்பெல்லாம் அந்த புடவையை தூக்கி கூட அந்த புடவையை தூக்கி கூட கத்துறாங்க, எங்களுக்கு எந்த புடவையும் தெரியல. நீங்கள் போய் ஜோம் பண்ணிட்டு பீரோவை திறந்து பாருங்க, ஆண்டவர் எந்த புடவை நீங்கள் வாங்கின புடவை கிடையாது, உங்களுக்கு யாரோ ஒரு கிஃப்டாக கொடுத்த புடவை, அதை எடுத்து போட சொல்லுது. இப்படி நீங்களும் போய் என்ன பண்ணணும்? செய்யணும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எனக்காக ஜெபம் பண்ணிக்க போறது, எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறது இல்லை. நீங்கள் போய் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? எழுதணும். ஊரெல்லாம் சென்றிடுவே, உலகமெல்லாம் பறைசாற்றுவே, நான் ஊரெல்லாம் சென்றிடுவே, உலகமெல்லாம் பறைசாற்றுவே, ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார், என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார், சர்வ வல்லவர் சொந்தமானார், சாதி வென்றவர் ஜீவனானார், சாவி வென்றவர். அவங்களோட வருகைகள்லாம் பயமாயிடுச்சா? இங்க இருக்க பாடுகள் வேண்டாம், அங்க வேற ஃப்ரீயா இருக்கலாம் இல்லையா? கண்களை வச்சுட்டு போனோம். அன்பு பரலோக தகப்பனே, இன்னைக்கு நோவா காலத்தில் எப்படி நடந்தது, என்னென்ன காரியங்கள் நடந்தது எங்களுக்கு தெளிவாக விளக்கமாக எடுத்துரைக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தமானேன். உலகம் படைத்தது முதல் கொண்டு நோவா காலம் வரை, இதுவே முந்தின அதிகாரத்தில் சொல்கிறேன், இந்த மனிதனை படைத்ததற்காக கடவுள் மனஸ்தாபப்பட்டார், துக்கப்பட்டார் என்று. அப்படியானால் எவ்வளவு துன்மார்க்கங்கள், பாவங்கள் பூமியில் பெருகி இருந்தது. இதனால் தான் கடவுள் பூமியை அழிக்க நினைத்தார். ஆனால் நோவாவை நீதிமானாக கண்டதால் அவனை கூப்பிட்டு பேழையை செய்தாரே. அந்த பேழைக்கு நாம் இன்றைக்கு அந்த பேழையை செய்வதற்கு தயாரான ஆளாக இருக்கிறோமா? அந்த பேழை இயேசுக்கு சமமானது. இன்னைக்கு யானைக்குள் இயேசு இருக்கிறாரா? யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு காரியமாக செய்யும் போது அந்த நோவா பேழையை கட்டி குடும்பத்தார் எல்லாரும் சென்ற உடனே கடவுளே வந்து அந்த கதவை அடைச்சிட்டார். யாரும் வெளியாளுக்கு உள்ள போக முடியாது. 40 நாட்கள் மழை பெய்தது. வெள்ளம் பற்றி விட்டதா என்று பார்க்க முதலில் நோவா காகத்தை அனுப்பினார். இங்கும் அங்குமாக சுற்றி கொண்டே இருந்தது. புறாவை அனுப்பினார். உள்ளங்கால் வைக்க இடமில்லாமல் உள்ளே வந்து விட்டது. மீண்டும் 1 வாரம் கழித்து அனுப்பும் போது அது ஒளிவ மத்தியிலே. இது ஒவ்வொன்றுக்காக உதாரணத்தை ஆண்டு வெளிப்படுத்தினாரே.
இந்த பெரும் வெள்ளம் துன்மார்க்கருக்கு சமமாக இருக்கிறது. காகம் சாத்தானுக்கு ஒப்பமாக இருக்கிறது. ஆனால் புறா, தூய ஆவியானவர் புறா வடிவில் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது இறங்கி வந்தார். அது வரும்போது ஒலிவ மரத்தை கிளையை கொண்டு வந்ததே சபை உருவாக்கப்படும்படி. அந்த நோவா குடும்பம் தான் சபையாக அந்த இடத்துல இருந்தது. இப்படி ஒவ்வொரு காரியங்களாக நாம் பார்க்கும்போது அதுக்கு பின்பு அந்த வசிக்கலை நீங்க பார்த்தோம்னா, நோவா வேலை விட்டு வெளியே வந்த பிறகு முதல் காரியம் என்ன செய்தார் என்றால், ஒரு பீடம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தினார். ஆண்டவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு நோவாவின் குடும்பத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தாராம். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நோவாவை போல ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறோமா? நம்மை வைத்து ஆண்டவர் சபையை கட்டி எழுப்ப விரும்புகிறாரே, அதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமே. நீதிமானாய் இருந்ததால், உத்தமனாய் நடந்ததால் ஆண்டவர்களுக்கு கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்ததே. இன்னைக்கு நாமும் அப்படி வாழத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்காகத்தான் நோவா குடும்பத்தை உதாரணமாக காட்டியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சுற்றி பார்க்கும்போது துன்மார்க்கர்கள் அதிகம் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறார்கள். அப்ப இதர்களுக்கு நடுவிலே நாம் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தூய ஆவியானவர் நமக்குள் வர வேண்டுமே. அந்த அக்கினியா ஆவியானவர் எனக்குள் வந்தால் எல்லா துன்மார்க்கரை ஏற்றுப்பட முடியும். அந்த புறா எங்கும் சுற்றி வந்துதான் ஒளிவர இருந்தது. இன்னைக்கு நாம் சுற்றி வந்துதான் ஆண்டுடைய மக்களை ஆண்டுடைய சபைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே. அதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இதற்காகத்தான் நம்ம ஆண்டு அழைத்திருக்கிறார். அன்று நோவாவை ஊழியக்காரனாக அழைத்தார். இன்றைக்கு நம்மையும் ஒரு ஊழியக்காரராக அழைத்திருக்கிறாரே. அப்படி இல்லை என்றால் இந்த இடத்துல வந்து யாரும் உட்கார்ந்திருக்க முடியாது. அவர் முன்கரித்து அழைத்து வந்தார். அந்த அழைப்பில் நிலைத்து இந்த பணி செய்ய ஒப்பு கொடுப்போமா? இதற்காக வெயிட் வேலையை விட்டுட்டு அந்த பிசினஸ் விட்டுட்டு அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு முதலில் சாட்சியுள்ள வாழ்க்கை, வேலை நேரம் இருக்கணும். வேலை நேரம் போக மீதி நேரத்தை ஆண்டுக்கு வேலை செய்யலாமே. முடியுமா? முடியாதா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. இல்ல ஒண்ணும் எங்களால வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கா, வயசானவங்க மற்றவங்க, 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கலாமே. எப்ப அழிந்து போகிற ஆத்மாக்காக நான் ஜெபிக்கிறாங்க. அவரே ஊழியக்காரர் அனுப்பி கூட்டுவாங்கப்பான்னு ஜெபிக்கலாமே. எத்தனை விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அதுக்காக ஆண்டோட ஒப்பு கொடுப்போமா? நாம் இயேசுவின் வேலைக்குள் இருந்தோமானால் இந்த காரியங்களை செய்ய நம்மால் முடியும். அப்படி ஒப்பு கொடுப்போமா? பெருமழை பெருவெள்ளம் வரப்போகுது, விரைவில் வரப்போகுது. நீ வந்து விடு, நுழைந்து விடு இயேசு ராஜாவின் பேழைக்குள். நீ வந்து விடு, நுழைந்து விடு இயேசு ராஜாவின் பேழைக்குள். அப்ப பெருமழை பெருவெள்ள வருவதற்கு முன்பாக நாம் இயேசு ராஜாவின் வேலைக்குள் அடைக்கலமாக செல்ல வேண்டுமே. இன்றைக்கு நாம் என்ன விழா கொண்டாடினோம்? இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா. அவர் விண்ணேற்பு சென்றும் போது என்ன சொல்லிவிட்டு போனார்? உலகமெங்கும் சென்று எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால் அவர்களுக்கு திருமலுக்கு கொடுங்கள் என்று இப்படியா கட்டளையிட்டாரே. அந்த கட்டளையை கீழ்ப்படிந்து நாம் செய்ய வேண்டுமே. அப்ப இயேசு ராஜாவின் வேலைக்குள் நாம் இருந்தோமானால் தான் அவர் சொல்லுகிற வேலையை நாம் செய்ய முடியும். அப்படி நம்ம செய்யல அப்படின்னா அவருடைய வேலைக்குள் நம்ம இல்லை. அப்படி உணர்ந்து போடுப்போமா? அப்பா, இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கென்று பிரித்தெடுத்து அழைத்து வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிற ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து வழிநடத்தட்டும் ஆண்டவரே. அது மகிமையின் தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. அப்படி ஆண்டவரை கேட்போமா? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை
தேவா, வல்லமை தாரும் தேவா, இங்கே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம் ஐயா. இது எங்கள் ஒவ்வொரு வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்பி அதி சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு ராஜாவின் வருகைக்கு நாங்கள் மட்டுமல்ல, இன்னும் அநேக மக்களை ஆயத்தமாக்கி பெரும் அப்பா பேழைக்குள் அழைத்து வர வேண்டுமே. அந்த நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய கருவிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்த மாட்டவரே. உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அதி சீக்கிரத்தில் வருகிறேன் என்பதை அறிந்து கொண்டோம். அதற்கேற்ற தயாரிப்போடு நாங்கள் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய வல்லமை அபிஷேகத்தாலும் பலத்தால் எங்களை இடைக்கட்டி எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அதற்காக மக்கள் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில தகப்பனே எங்களை இங்க ஒன்று கூட்டின கிருபைக்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த பிரேயர்ல கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே, இந்த காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் தகப்பனே, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அப்பா, பிரதர் சொன்னபடி கானாவூர் திருமணத்தில் அந்த குறைவை நீங்க நிறைவாக்கியது போல, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை போல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவுகளை நீங்க நிறைவாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய இரண்டாம் வருகையை குறித்து இங்கே சொல்லப்பட்டது தகப்பனே. அப்பா, இந்த காணொளியில பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் தகப்பனே, இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிந்து தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து உமக்கு சாட்சி பகர்கிறவர்களாக இருந்து தகப்பனே, இரண்டாம் வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் தகப்பனே. அப்பா, அப்பா, ஒவ்வொருவரும் கைவிடாதபடிக்கு தகப்பனே, உம்முடைய சந்நிதியிலே வீற்றிருக்கிறவர்களாக நீ மாற்றுகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேர்பறை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அடுத்து தகப்பனே, ஒவ்வொருவரும் தகப்பனே, இயேசுவை அறியாத ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை அறிந்து கொள்வதற்கு தகப்பனே, அந்த எழுப்புதலின் ஆவியை நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிரதர் சொன்னாங்க, எழுப்புதல்னா கூட்டங்கள் நடத்துறது மட்டும் அல்ல, அந்த விடுதலையின் மூலியம் இருக்கணும் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஏதோ பிரேயருக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாதபடிக்கு தகப்பனே, விடுதலையின் ஊழியத்தை செய்வதற்காக அந்த கிருபையை நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எந்தெந்த கட்டுகள்ல பிடிக்கப்பட்டிருக்காங்கள பிசாசின் கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய அந்த வல்லமையை நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் வெறுமனே என்று போகாதபடிக்கு தகப்பனே, ஆவியானுடைய அபிஷேகம் இந்த கடைசி காலத்தில் ஊற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, விடுதலையின் ஊழியத்தை நீர் இன்று கொடுக்கின்றதற்காக, அந்த அபிஷேகத்தை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரை பேர்பராய் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தம் சொல்லுவோம். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தை அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை தீபனுடைய வாசனை போல இருக்கும். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் ஒரு நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பான். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தை சொல்லுங்க. தனிப்பட்ட வாக்கு காட்டில் கொடுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரகாசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் முகத்துடைய பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வில்லை, 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.